ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூர் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா விக்னேஷ் பிரதர் பெருங்கலத்தூர்ல இருந்து ஒரு 15,000 பட்ஜெட்ல லேப்டாப் வாங்கணும்னு நம்ம கிட்ட வந்திருந்தாங்க. ஆனா இன்னைக்கு மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு நம்ம ஒரு லேப்டாப் சஜஸ்ட் பண்ணோம், அதுவும் இஎம்ஐல வேணும்னு கேட்டிருந்தாங்க. இதை பத்தின எக்ஸ்பீரியன்ஸை நீங்க அவர்கிட்டே கேளுங்க. ஹாய் கைஸ், என் பேர் விக்னேஷ். நான் பெருங்கலத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலி நம்ம அண்ணா கடைக்கு நான் ரெகுலரா வருவேன். ஏதாவது லேப்டாப், இந்த அம்மா கொடுத்த லேப்டாப், ஃப்ரெண்ட் ஒரு லேப்டாப் அந்த மாதிரி ரெடி பண்றதுக்கு நான் ரெகுலரா வந்திருக்கேன். ஸோ அவங்க எனக்கு செக் பண்ணி சொன்ன வரைக்கும் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க குவாலிட்டி எனக்கு ரொம்ப ஜெனியூனா இருந்தது. அந்த மாதிரி ப்ரைஸுமே வந்து நான் வெயிலாம் வாங்கினா ஒரு நார்மலா ஒரு ஓஎஸ் ஓடுறதுக்கு பிளஸ் வேற ஏதாவது ஒரு இஷ்யூஸ்னா பாக்கிறதுக்கு ஒரு 2,000 3,000 இந்த மாதிரி பண்ணிடுவாங்க. ஆனா இவர் ஜஸ்ட் வந்து எனக்கு சிம்பிளா எந்த ப்ராப்ளம்னாலே எனக்கு கம்மி பட்ஜெட்ல எனக்கு முடிச்சு கொடுத்தாங்க. அதனால நான் ரெகுலரா இந்த கடைக்கு நான் வர ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்டு வந்து நம்ம ரிலையன்ஸ் போலாம், புது லேப்டாப் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னோட பட்ஜெட்டுமே 15 தான். இல்ல வேண்டாம் நம்ம அந்த பிரதர் கடைக்கு நம்ம போலான்னு சொல்லிட்டு இங்க வந்த 15,000 லேப்டாப் எடுக்கலாம்னு பார்த்தேன். 40,000ல ஒரு லேப்டாப் எனக்கு சஜஷன் கொடுத்திருந்தாங்க. எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால இப்போ நான் இதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். தேங்க்ஸ். ஸோ இதே மாதிரி நீங்க எல்லாருமே வந்துட்டு கேட்கிற லேப்டாப்பை விட பெஸ்டானதே சஜஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கு மெயினா பஜாஜ் ஃபின்சர் இஎம்ஐ எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இஎம்ஐலையும் பண்ணி கொடுப்போங்க. எல்லா லேப்டாப்புமே 30 days ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு, 1 year சர்வீஸ் வாரண்டி இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.